யாரையாவது உதவிக்கு அனுப்புங்க. அவ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுவ. மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம பார்த்து தங்கிட்டு நாளைக்கு போவோம்னா. இப்ப நான் மழையில நினைக்கிறது முக்கியம் இல்லையா? அந்த யாரு மாசாணியா? எங்க எனக்கு பொண்ணுதான். அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம். எங்களால உதவி பண்ண முடியாது. நீங்க போயிட்டு வாங்க சாமி. உங்க எனக்கு பொண்ணுன்னு சொல்றேன், அப்பவும் உதவ மாட்டேன்றீங்களே. வாஸ்தவம் தான் சாமி. அவளுக்கு உதவி பண்ண போக கடைசியில் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி போட்டா நாங்க என்ன பண்றது? தயவு செஞ்சு போயிட்டு வாங்க சாமி. ஐயா, மண்டபத்தில் ஒரு பொண்ணு பிரசவ வழியில துடிக்குது. ஊர்ல எல்லாரையும் கேட்டேன், யாரும் உதவிக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே வெறுக்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் வரீங்களா? அந்த பொண்ணு ஊருக்குள்ள வந்து என் உசுர வாங்குது சாமி. ஊரே சேர்ந்து என்னை திட்டுது. அவன் செத்து தொலையிட்டோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆண் குழந்தை தொடாதீங்க சாமி. ஏமா? நான் ஒதுக்கப்பட்டவன். ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருக்கு. நீங்க தொடாதீங்க சாமி. அது மட்டும் இல்ல, நீங்க சாமி சிலைய செதுக்கிறவர். அதனால தான் நான் தைரியமா தொடறேன். ஏன்னா நான் செய்யற சாமிக்கு தீண்ட கூடியவங்க தீண்ட கூடாதவங்கன்னு எதுவுமே கிடையாது. அவன் படைப்புல ஏதுமா ஏற்ற தாழ்வு. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி செய்யலன்னா அப்புறம் இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்? ஏமா இவ்வளவு தெளிவா பேசுறியே, நீ யாருமா? மனசார விரும்பினது தவிர வேற எந்த தப்பும் செய்யல சாமி. புரியுதுமா, உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் உன்னை நம்புறேன். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா. இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததுன்னு தெரிஞ்சா ஊருக்காரங்க என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிருவாங்க. அவரு கௌரவமா வாழ்ந்த இந்த மண்ணுல அவருக்கு பிறந்த பிள்ளை அவமானப்பட்டு பழைக்க கூடாது. என் பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுருங்க. அவன் அங்கேயே ஒரு அனாதையா பழைச்சிட்டு போட்டோம். இவன் எங்கேயும் அனாதையா வளர வேண்டிய அவசியமே இல்லை. என் பேரனாவே வளரட்டும். இந்த ஊருக்கு வெறும் கல்ல கடவுளாக்கி கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கெல்லாம் அந்த அம்பாள் புலப்பட மாட்டாமா. இறக்கமே இல்லாத இவங்களுக்கு நான் சிலையை செஞ்சு தர போறதில்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த சிற்ப கலையை உன் பிள்ளைக்கு நான் சொல்லி தர போறேன். நான் பாதியில விட்டுட்டு போன இந்த சிலைய அவன் தாமா வந்து முடிக்க போறான். எந்த ஊர் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிச்சோ அவங்க அத்தனை பேரும் உன் புள்ள செஞ்ச சிலையை தாமா கடவுளா கும்பிட போறாங்க. இந்த சத்தியத்தை நிறைவேற்றுறது என் கையில மட்டும் இல்ல, விதியோட கையிலயும் இருக்குது. அந்த அம்பாளை நம்புவோம். அம்மா, ஒரு கல்லை பார்த்த உடனே அது ஆண் கல்லா பெண் கல்லா மணிக்கல்லான்னு விவரம் அறிஞ்சு அதை செலவடிச்சு ஒரு கல்லுக்கே உயிர் கொடுக்கிற கலை தெரிஞ்சு எனக்கு உங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியல. அதுக்கு காரணம் அந்த ஊர் ஜனங்க தான். அந்த ஊர் ஜனங்க மேல எனக்கு இருந்த கோபம் தான் என்னுடைய பாவத்துக்கே காரணம். ஒரு சாஸ்திரக்காரனோட சாபமும் சத்தியமும் நிச்சயமா பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்னுடைய சத்தியமும் பலிக்கணும். நீதான் அதுக்கு ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த ஊர் உங்க அம்மாவை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்திச்சோ அதே ஊர் இன்னைக்கு நீ செய்ய போற கல்ல கடவுள் நினைச்சு கையெடுத்து கும்பிடணும். உங்க அம்மாவோட அந்த நிலைமைக்கு காரணமா இருந்தவங்க யாரு மேலேயும் உனக்கு எந்த விதமான பழி உணர்ச்சியும் வரக்கூடாது. நீ செஞ்சு வைக்கிற சிலை தான் அவங்களுக்கு நீ தர சவுக்கடியா இருக்கணும். தைரியமா போ. நீ சிலை செஞ்சு முடிக்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பா அங்க வருவேன். ஊரு வந்து
வந்துருச்சு. வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் சிலையை முடிச்சு கொடுக்கணும். எங்க ஊருக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும் தம்பி. அதெல்லாம் ஒரு குறையும் வராது ஐயா. ஊரு பெரிய மனுஷன் நீங்க, கவனிப்புல மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் எந்த குறையும் வராது தம்பி. குழந்தை என்ன தேடுறீங்க? குழந்தைய தேடுறேன். குழந்தைன்றது என் பேருங்க. ஓ, குழந்தையா இருக்கும்போது பேர் வச்சாங்களா? ஆமாங்க, குழந்தை வேலு என் பேருங்க. ஏய் குழந்தை, அவளுக்கு தங்குற வீட காமிப்போ. வாங்க 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 வாங்க. ஆமா, ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? யோ, என்ன அவசானம் முடிச்ச மாதிரி இப்பதான் ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறோம், அதுக்குள்ள ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டீங்களான்னு கேக்குறேன். அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நம்ம ஊருக்கு நிறைய ஸ்தபதிங்க வந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இது இருடா, பொறுமையா கேளு. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எப்படி போவாங்கன்னு தெரியாது தம்பி. டேய், இந்த விஷயத்தை முதல்ல என்கிட்ட சொல்லல. சொன்னா நீ வரமாட்டேல, அதான். இப்பயும் நான் வரமாட்டேன்டா. தம்பி, தோட்டத்து சாவி வாங்கி வந்துடுறேன், இங்கேயே இருங்க. யோ குழந்தை, ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி சிலை செய்ய வந்தவங்க ஏன் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க? இன்னைக்கு நைட் இங்க தானே தங்க போறீங்க? ஆமா, நைட்டே பாத்துருவீங்க. எது பாத்துருவீங்களா? இங்க இருந்து எப்படியாவது கிளம்பிடணும், அதான் நமக்கு நல்லது. டேய் விஸ்வா, உன் நல்லதுக்கு சேர்த்து தான்டா சொல்றேன். ராவோட ராவா இப்படி கிளம்பி போயிடலாம்டா. டேய், நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். எது நடந்தாலும் சிலையை முடிச்சு கொடுத்து தான் வருவேன். நீ ஒரு சிற்பி. இந்த ஊர்ல சிலை செதுக்கலன்னா வேற ஊர்ல செதுக்கிடுவ. காலையில வரும்போது குழந்தை என்ன சொன்னா? இந்த ஊருக்கு வந்த ஸ்தபதிங்க யாரும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உசுறு போயிருந்து அர்த்தம்டா. போயிடலாம்டா. நாம இருப்போம்டா. எவனோ சொன்னதை கேட்டு வீணா புலம்பாத. டேய், சாப்பாடு எடுத்துட்டு வர போன குழந்தையும் இன்னும் ஆளை காணா. பக்கத்துல ஏதாவது கடை இருக்கும், வா டீ மண்ணு சாப்பிட்டு வருவோம். நான் வரல, எனக்கு பசிக்குதுடா. சரி நீ இரு, நான் போய் டீ மண்ணு வாங்கிட்டு வரேன். அவன் சிலை செய்யறதுக்குள்ள நம்மளை சமாதி ஆக்கிறோம் போல இருக்கேன். விடக்கூடாது. விடியறதுக்குள்ள விஸ்வாவை இந்த ஊரை விட்டே கிளப்பணும். என்ன கொலுசு சத்தம்? பாட்டி, என்ன ஊர் பாட்டி இது? ஒரே இருட்டா இருக்குது. ஊர்ல ஒரு பயம் கூட இல்லையா? எனக்கு ஒரே பீதியா இருக்குது. என்ன வேணும்? டீ கடையில் ஐஸ்கிரீமா கேட்பாங்க. லூசு கிளவி, ஒரு டீயை போடு. ஏம்மா, என் உடம்பு குறைக்க எந்த ஊருக்கும் போவேனா? இந்த ஒரு ஊர் போதுமே. பசி வேற வயிற்ற கிள்ளுது. ஒரு பண்ணை தின்னுவோம். பாட்டி, இந்த பண்ணை எவ்வளோ பாட்டி? 8 பரவாயில்லையே, எங்க ஊர்ல 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அநியாயம் பிடிச்சவங்க. இங்க அப்படித்தான். பாட்டி, என்ன பண்ணு தின்ன மாதிரியே இல்ல? இங்க அப்படித்தான். சரி சரி, டீயை கொடு. எவ்வளவு நேரம் ஆத்திக்கிட்டே இருப்ப? பாட்டி, டீயும் குடிச்ச மாதிரி இல்லையே. இங்க அப்படித்தான். என்ன எதுக்கு எடுத்தாலும் இங்க அப்படித்தான் இங்க அப்படித்தான் இருக்க? இங்க அப்படி என்னதான் இருக்குது? இங்க அப்படித்தான். ஆமா பாட்டி, ஆளே நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல டீ கடை போட்டிருக்கியே, உனக்கு டீ வியாபாரம் ஆகுதா? போனவங்க வருவாங்க. போனவங்க வருவாங்களா? ஓஹோ, வேலைக்கு போனவங்க வருவாங்க போல இருக்கு. சரி, எவ்வளவு ஆச்சு? டீ 1 ரூபா, பண்ணு 50 காசு. என்னது, டீ 1 ரூபாயா? மாசம் ஃபுல்லா ஓட்டிடலாம் போல இருக்கே. சரி, 1 ரூபா டீக்கும் 50 காசு பண்ணுக்கும். இந்தா 5 ரூபா வச்சிருக்கேன். மீத 3 ரூபா உனக்கு டிப்ஸா வச்சுக்க. எதுக்கு? எதை சாப்பிட்டாலும் டிப்ஸ் கொடுக்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கு இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். வரட்டா லூசி கிளவி. இந்த ஊரே ஒரே புதிரா இருக்குது. அப்படித்தான். முத விஸ்வா கிட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். ஆடா பரதேசி பயலே, சை, பாலிய ஸ்நேகிதனை பசியில மறந்துட்டியடா.
அவனுக்கும் சேர்த்து தானே டீயும் பண்ணு வாங்க வந்தோம். சரி, நாம் என்ன பசியிலையா மறந்தோம்? பயத்தில் தானே மறந்துட்டான். பரவாயில்ல, அவனுக்கும் டீயும் பண்ணு வாங்கிட்டு போயிடுவோம். பாட்டே பாட்டி பாட்டி என்ன கடையை காணோம் பாட்டியே. ஐயா பாட்டி பாட்டி ஐயா சுடுகாடா பாட்டியே. நட்ட ராத்திரில சுடுகாட்டுக்கு வந்தேனே பாட்டியே. இங்க அப்படித்தாடியா அதுதானா ஒரு ஆவி கையில டீ வாங்கி குடிச்சிட்டேனே. 5 ரூபா நான் கொடுத்த 5 ரூபா. ஐயா பாட்டியே ரூபாய் தொட்டி இங்க அப்படித்தான். பயப்படாதடா. அங்க ஏன் போன? அங்க ஒரு பாட்டி. அங்க ஏன் போன? அது சுடுகாடாச்சே. சரி, ஊர் தெரியல, வழி தெரியல. வா, நான் காட்டுறேன். வா. பாட்டி வேணாம். ஒரு பாட்டி கிட்ட டீ குடிச்சனா அது அது ஆவி பாட்டி. பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஊர் எங்க இருக்குன்னு வேற தெரியல. நான் வேணா பயம் போறதுக்கு பாட்டு பாட்டுமா? சக்கரை இடிக்கிற சக்கரை, அரை எறும்புக்கு என்ன அக்கறை, நான் நிக்கிறேன் பாட்டி. நான் பாடுறது நல்லா இருந்துச்சா என்ன பாராட்டு பாட்டி. பாட்டி ஏதாச்சும் பேசு பாட்டி. பாட்டி